விஜயை பார்க்க வந்ததால் தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூட விஜய் வரவில்லை. விஜய் சிறந்த நடிகர் மட்டுமே, அரசியல்வாதி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நிருபர்களிடம் இபிஎஸ் கூறியதாவது: ஓபிஎஸ் 4 வருடமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிட்டது. அதனால் மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. யார் சொன்னாங்க? இது பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு அல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தேமுதிகவுடன் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. மற்ற கட்சிகளுடன் பேச்சு நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு பேட்டி கொடுப்போம். அதிமுகவில் இணைய நிறைய கட்சிகள் உள்ளன. இதனை வெளியில் பேச முடியாது. 210 தொகுதிகளில் எதை பேச முடியுமோ அதை தான் பேச முடியும். தினம்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆட்சியில் கண்டு கொள்ளவில்லை. இதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னும் சில கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்த பிறகு எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்பதை அறிவிப்போம். 210 தொகுதிகளில் எங்களது கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டது. கொரோனா காலத்தில் விஜய் வெளியே வந்து இருப்பாரா? விஜயை பார்க்க வந்ததால் தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூட விஜய் வரவில்லை. விஜய் சிறந்த நடிகர் மட்டுமே, அரசியல்வாதி கிடையாது. யாரையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அரசியல் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும். விஜய் அப்படி சந்திக்கிறாரா? இவ்வாறு இபிஎஸ் கூறினார். வாக்குறுதி என்னவானது? முன்னதாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் இபிஎஸ் பேசியதாவது: வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்களையே ஏமாற்றிய கட்சிதான் திமுக. மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளது. கல்வி கடன் ரத்து என்ற வாக்குறுதி என்னவானது? அரசு ஊழியர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார்.